ச்சே, ஃபர்ஸ்ட் பிளானே சொதப்பிடுச்சு. அம்மா ஈஸியா ஏமாந்துருப்பாங்க. அக்கா எதிர்க்க பர்ஃபார்மன்ஸே பண்ணிக்க கூடாது. ச்சே, என்ன பண்ணலாம்? ஐடியா! அம்மா! நான் அம்மாவை கூப்பிட்டேன். இதுக்கெல்லாம் அம்மா வர முடியாது. என்ன மேட்டர் சொல்லு. என் நாட்டெல்லாம் காணோம். என்னால ஸ்கூலுக்கு போக முடியாது நாளைக்கு. அவ்வளோதானா? இப்ப பாரு. சொல்லு, என்ன நோட்டு வேணும்? என் தமிழ் நோட்டு காணோம். இதுவா பாரு. என் இந்தி நோட்டு காணோம். இதுதான் உன்னோட இந்தி நோட். என் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோட்டு. இந்தா என் EVS நோட் காணோம். உன்னோட EVS நோட். எப்படி கண்டுபிடிச்சா? நீ அக்கடிச்சுடு. யாரும் இல்ல, வச்சிடலாம். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாரும் இல்ல. இப்ப கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். இங்க ஒளிச்சு வச்சிருக்கோம். எஸ். பைக்ல வச்சிடலாம். கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். இங்க வைக்கிறோம் பாரு. ஏன்டா கோபமா இருக்க? ஆமா, ஒரே நாள் லீவ் போடலான்னு பிளான் போட்டா நீ தான் எல்லாத்தையும் கெடுக்கிறியே. அப்புறம் நான் எப்படி லீவ் போடுறதா? முதல்ல அக்காவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்போதான் எனக்கும் உனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு தோணும். சரிக்கா, சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற? பெட்ரூமுக்கு போ. அங்க போனேன்னா ஒரு தைலம் இருக்கும். அக்கா, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறா? இதையா தேக்க சொன்னா? ஷோ, சரி, வர வழி இல்ல, இதே தேய்ப்போம். தலையில கேச்சா கொஞ்சமா ஃபீவர் வரும். அதனால உடம்பு ஃபுல்லா தேய்க்கலாம். என்னடா பண்ணிக்கிட்ட? நீதான் தைலம் சொன்ன. ஆமா, எடுக்க சொன்னேன். அதை எடுத்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கினேன். அதான் இப்படி எரியுது. என்ன சிரிக்கிற? நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்? தைலத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட குடுறான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீயே இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? நல்லா வாங்கினியா? சொல்றதுக்குள்ள போனா இப்படிதான். இல்ல, எனக்கு லீவ் வேணுமா?